Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குக் வித் கோமாளில தர்ஷன் அவங்க பண்ண வரகரிசி குஸ்குஸ் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதே மாதிரி இந்த வாரத்துல பண்ண நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோட சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வரகரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு தண்ணியோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் 1 கப்பு போல் வரகரிசியை நான் ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அதை வேக விட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கணும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. பொரிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக கட் பண்ண கொடை மிளகாவையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க. குடமிளகாலாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த வரகை இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா குக் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி விட்டு எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம ஹம்மஸ் பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு போல் வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் போல் மாங்காய், 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட ஹம்மஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பிளேட்டிங்காக மாங்காய் ஸ்லைசஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இந்த மாங்காய் ஸ்லைசஸை மிளகாய்த்தூளில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தர்ஷன் பண்ண மாதிரியே நம்ம பிளேட்டிங் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தேங்காய் ஓடு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே இருக்க நாரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்டவ் மேலே வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வரகரிசி குஸ்குஸை போட்டுடலாம். அதுக்கப்புறமா ஹம்மஸ் மேலே வச்சுட்டு லைட்டாக துருவின மாங்காவை தூவி விட்டுருங்க. கூடவே வேக வச்ச சுண்டலும் பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காவை வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான வரகரிசி குஸ்குஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நிறைய குக் வித் கோமாளி ரெசிபி வீடியோஸ் என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னோட சேனல் சித்திஸ் கிச்சன் ஸ்பாட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.